ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான இறால் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண இறால் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். இது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ப்ரானோட எல்லா மசாலாவும் சேரணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ப்ரான் 65ஓட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இறாலை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இறால் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. இறால் கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிக்கிறதுனால அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகாமல் திருப்பக்கூடாது, இல்லைன்னா மசாலாலாம் உதிர்ந்துடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இறால் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரான் எடுத்துக்கலாம். நம்மளோட கண் பார்வை மேம்படுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஹார்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். போன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ப்ரான்ஸ் என் பையனோட ஃபேவரட்டான டிஷ். இது அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன் அவனுக்கு. எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா இறாலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். மேலே கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.